வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஒரு 5 சேனல் ஆம்ப்ளிஃபயரு. இதுக்கோட சப் ஆம்பு அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்கும், தேவைப்படுறவங்க பாருங்கள். 60R மோனோ 2 யூஸ் பண்ணி 2 ஃப்ரீக்வன்சி, மொத்தம் 3 ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி செலக்டர் சுவிட்ச் போட்ட ஆம்ப்ளிஃபயரு. அந்த ஆம்போட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், வேணுன்றவங்க பாருங்கள். அதுக்கு செஞ்ச 5 சேனல் ஆம்ப்ளிஃபயர் தான் இந்த ஆம்ப்ளிஃபயரு. இந்த ஆம்ப்ளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு எல்இடி டிவியில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹெவியாக செஞ்சுருக்கக்கூடிய 5 சேனல் ஆம்ப்ளிஃபயரு. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான டெயின்டியோட ஸ்பீக்கர்ஸ். அதனுடைய வீடியோவுமே தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரும். சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கு 200 வாட்ஸு, சென்டருக்கு 100 வாட்ஸு, சரவுண்டுக்கு 100 வாட்ஸ், அந்த கான்ஃபிகரேஷனில் இந்த ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்ப்ளிஃபயரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்சுங்கிறது உங்களுக்கு சாஃப்டாக ஆன் ஆகி சாஃப்டாக ஆஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இது என்கோட்ரு. இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே போட்டது FT003 யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். இதனுடைய ஆடியோ ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபுல் செட்டப்பை அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு தனி வீடியோவாக போடுறோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா USB. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற புஷ் அப்படிங்கிறது கோல்டு கலரு, இதிலே சில்வர் கலரும் இருக்குது. இதனுடைய பேனல் அப்படிங்கிறது கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்களோ அந்த நேம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேட்சிங்காக பேனலும் வந்து பார்த்திங்கன்னா சப் ஆம்புக்கு அதுவுமே செஞ்சு போட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபயரில் இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில் பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியரு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கு 200 வாட்ஸு, குமாரில் 40R மோனோ, சரவுண்டுக்கு 40R மோனோவில் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து சென்டருக்கு 52001943ல் ஒரு போர்டு யூஸ் பண்ணி இது சென்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். FT003 ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI RC டிஜிட்டல் இன்புட் கொடுத்துக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணது JJ சரவுண்ட்ஸோட ரிமோட் கிட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இதை வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிட்ஜ் பண்ணி ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு சரவுண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய தெர்மல் சென்சார் எந்த இடத்துட்ட அதிகமாக ஹீட் ஆக சான்ஸ் இருக்கோ அந்த இடத்துட்ட தெர்மல் சென்சிங்கும் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இது கேன் வந்து பார்த்திங்கன்னா 4 கேன் யூஸ் பண்ணி இந்த பவர் ஆம்புக்கு மட்டும் இந்த இதுலேருந்து வர பவர் அவுட்புட்டு இதில் வர்றது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுக்கும் யூஸ் பண்ணலை, பவர் ஆம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டீகோடருக்கு ரிமோட் கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக SMBS, லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துட்ட ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணி லைட்டுக்கும் ஃபேனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடில் உங்களுக்கு சப்பு அவுட்டு, இதுலேருந்து உங்களுக்கு டீகோடர்லேருந்து வரக்கூடிய அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்து அந்த சப் ஆம்பில் நம்ம மெர்ஜ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துட்ட கொடுத்துருக்குறோம். அதுக்கான இண்டிவிஜுவல் ஃபேனு, இதுக்கு ஒரு ஃபேனு, இதுக்கு ஒரு ஃபேனு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபேனு இந்த பவர் ஆம்பை கூலிங் பண்ணுறதுக்கும். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்பு அதிகபட்சமாக உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காண்டி ஆடியோவோட கட் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் ஆன் ஆகும். ஆடியோ வந்து உங்களுக்கு ஆடியோ போர்டு வந்து உங்களுக்கு ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் ஆன் ஆகிக்கும். அந்த மாதிரி 4 ஃபேனு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய பேக் சைடு பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபயரோட பேக் சைடு. ஆப்டிக்கலு கோஆக்சியல் HDMI RC 2 ஃபேனு, CPU சாக்கெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபியூஸ் வர டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கும் 5 பனானா சாக்கெட்டு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்ஸ் கொடுத்துக்கலாம், 1 2 3 ஆக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் விட்டுருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு சப் அவுட் எடுக்கிறதுக்கு இதில் சப்புன்ற இடத்துல சென்டரில் இடத்துல ரெண்டுத்துலேருந்து நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் இந்த ஆம்ப்ளிஃபயரோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இதனுடைய ஆடியோ ரிசல்ட், இதுக்கு செஞ்ச ஸ்பீக்கர் பாக்ஸு எல்லாமே எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றது ஃபுல் வீடியோ கஸ்டமர் வீட்டில் ஃபிட்டிங் போட்டுட்டு நம்ம தான் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல் ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பதிவிடுவோம். நம்மளோட சேனலில் இது மாதிரி உங்களுக்கு இதுவும் வீடியோஸ் பார்த்து அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணோம் அப்படின்னா
தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வரும். அதனுடைய எல்லா டீட்டெயிலும், இதனுடைய பேசிக் ரேட்டு, ஒரு வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான டால்பி டிடிஎஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே 5.2 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 5.1 ரெக்கமெண்ட் வந்து கஸ்டமர் பட்ஜெட்டு ஓரியன்டாக போனாலும் சரி, இல்லை 5.1 போகணும். கஸ்டமர் ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து 5.1 செய்கிறோம். ஏன் 5.2 செய்கிறோம் அப்படின்னம்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுங்கிறது 2 எண்டுலேருந்து உங்களுக்கு பேஸ் வந்துச்சுன்னா தான் அது நல்லாயிருக்கும் ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ ஒரு சப்வூஃபரை வச்சு நம்ம ஃபுல் வால்யூமில் ஏற்றி அந்த மாதிரி நம்ம ஆடியோ கேட்குறது அப்படிங்கிறது ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்காது. நம்பர் ஆஃப் சப்வூஃபர்ஸ் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டர் ஃபீல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியும். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். இதனை தொடர்ந்து நம்ம ஃபுல் செட்டு என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத கஸ்டமர் வீட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.